எனக்கு இந்த நோய் வேண்டாம் என்று மட்டும் கேட்கின்றோம். என்ன வேண்டும் என்று கேட்கவில்லை, சுகம் வேண்டும், அதை கேட்பதில்லை. நோய் நீங்கணும், நோய் நீங்கணும், இவ்வளவுதான். அடுத்ததாக என்ன இருக்கின்றது? சுகம் நிலைத்திருக்க வேண்டும். அந்த சுகம் நிலைத்திருக்க வேண்டும் என்று அந்த பிரார்த்தனை நாம் மேற்கொள்வதில்லை, அதை நாம் கேட்பதும் இல்லை. ஆனால் அது சுவாசமாக இறங்கிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு மூச்சிலும். எப்படி நாம் நம்முடைய நோய்களுக்கு விடுதலை தருகின்றோம்? நம்முடைய மனதில் என்னை விட்டும் கை மீறி விட்டது, மிதமின்றி விட்டது, இனி யாருக்கும் இதை குணப்படுத்த வழி இல்லை. இப்பொழுது உங்களுடைய நற்செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. உங்களுடைய கேடுகள் நீங்க வேண்டும், நோய்கள் நீங்க வேண்டும். அந்த நோய்கள் நீங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். ஆனால் என்னுடைய கேடு நன்மைகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று அதே இடத்தில் செய்திருக்கின்றது, கேட்பதில்லை. செவியேற்கக்கூடிய மக்களுக்கு இது ஒரு உதாரணம். ஏன் நம்மை விட்டும் கேடுகள் போகவில்லை? கேடுகள் போய்கொண்டிருக்கின்றது. நன்மைகள் அங்கு மாற்றமாக நீங்கள் அமைக்கவில்லை, அதற்கு பதிலாக நன்மையினுடைய மாற்றத்தை நீங்கள் விரும்பவில்லை. ஆக வெற்றிடமாக இருக்கக்கூடிய இடத்தில் மீண்டும் மீண்டும் கேடுகள் சேர்ந்து கொண்டிருக்கின்றன, நோய்கள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன. பெருமையையும் பொறாமையையும் விட்டால் தவிர அருளாக நமக்கு கொடுக்கப்படுவதை நாம் தவறிடுவோம். மனிதர்கள் மீது பணிவும் கனிவும் வேண்டும். அவர்கள் மீது நான் பொறாமை கொள்ளக்கூடாது. அவர்களை நான் மன்னிப்பவனாக இருக்க வேண்டும். இன்னும் அவர்களுக்கு நான் ஒரு பாவ மன்னிப்பையும் தேடலாம். யாரொருவர் மற்றவர்களை மன்னித்து கருணை உள்ளத்தோடு அவர்களுடைய பாவங்களுக்கு மன்னிப்பும் தெரிகின்றார்களோ அவர் தனக்கே நன்மை தேடிக்கொண்டவராக ஆகிவிடுகின்றார். முதல் நன்மை அவருக்குத்தான். யார் மற்றவர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கின்றார்களோ முதல் நன்மை அவர்களுக்குத்தான். பொறாமைப்படும் போது முதல் கேடு எனக்கு எப்படி ஏற்படுகின்றதோ அதை போன்று நன்மையை நாடும்பொழுது முதல் நன்மை எனக்காக. நன்மையின் பாணிகள் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுப்பதன் காரணமாகவும் பயபக்தியின் காரணமாகவே என் இறைவன் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே, என் குடும்பத்தினரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்ற பயபக்தியின் காரணமாகத்தான் ஒருவருக்கொருவர் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். அவருக்காக நன்மையை நான் கேட்பதும் எனக்காக நன்மை அவர் கேட்பதும் அது அவர்களுக்கு முதலாவதாக நன்மையாக விடியும். ஒருவர் மீது பொறாமைப்படும் பொழுது அவன் அடியட்டும் என்பதுதான் முதல் அழிவு, என் மீதும் என் குடும்பத்தினர் மீதும். பயபக்தியுடையவர்கள் தங்களுக்கும் தங்கள் குடும்பத்தினருக்கும் இதுவரையில் ஏற்படுத்தி கொண்ட நஷ்டத்தை போன்று இனியும் நஷ்டங்களை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். அவர்களோடு வாழக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம். இப்பொழுது நான் என்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு தருகின்றேன். காரணம், என்னுடைய கெட்ட குணங்கள் எனக்கு இருக்கின்றன, பெருமையும் பொறாமையும். இதற்கப்புறம் ஒரு கெட்ட குணம் கிடையாது. நான் சுகமாக வாழ்கின்றேன், அதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். எப்படி? இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சுகம் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது. உள்ளத்தில் இருக்கக்கூடிய எச்சரிக்கையை கவனியுங்கள். நாளைய வாழ்க்கை என்ற ஒரு கேள்வி. அந்த கேள்விக்குறி என்பது சமாதானமில்லாத ஒரு சூழ்நிலை. சிறப்பாக நாளைய வாழ்க்கையில் நான் வாழ்வேன் என்று கூறக்கூடிய எவரும் இல்லை. என்ன நிகழுமோ என்ற அந்த எண்ணத்தோடு தான். நிகழக்கூடியது சம்பவங்களாக நிகழும். சுகமான சம்பவங்களாக இருக்கும் அல்லது கேடானவையாகவும் இருக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் நாம் விரும்புகின்றோம். என்ன விரும்புகின்றோம் என்றால் இந்த சூழ்நிலையில் ஏற்பட வேண்டாம். இன்னொன்றும் இருக்கின்றது, சுகமான சூழ்நிலை அமைய வேண்டும் என்று. அதை பெரும்பாலும் கேட்க மாட்டோம். இனி நாம் மாறுகின்றோம். கவலைகள் இருக்கும் பொழுது சுகமான எண்ணங்களில் வாழவை, அவ்வளவுதான். அந்த எண்ணங்கள் நன்மையான குணங்களாக மாறும். அந்த குணங்கள் நீங்கள் அறியாமலேயே எப்படி உங்களுக்கான கேள்விகள் வருகின்றதோ அதை போன்றே நீங்கள் அறியாமலேயே உங்களுடைய குணங்கள் மாறுகின்றன. அந்த குணங்களை மாற்றுவது இறைவனுடைய அருள். உங்களுக்கான ஞானங்களை அவன் அதிகரிக்கின்றான். இப்பொழுது நான் பேசிக்கொண்டிருப்பது சத்தியத்தின் அடிப்படையில். ஞானங்கள், அறிவு, இந்த இரண்டையும் நாம் தெளிவாக பார்க்க வேண்டும். அறிவு என்பது நான் அனுபவித்த என்னுடைய எண்ணங்கள் அறிவாக இருக்கின்றது. இதுவரையில் நான் கடந்து வந்த பாதைகள் அறிவாக இருக்கின்றது. நான் அனுபவித்தவைகள் அனைவரும் அறிவாக இருக்கின்றது. கேடுகள் அனைத்தும் அறிவாக இருக்கின்றது. ஞானங்கள் என்பது இந்த கேடுகள் வேண்டாம் என்ற அந்த அடிப்படையிலிருந்து ஞானங்கள் உருவாகின்றது. கஷ்டங்கள் வேண்டாம் என்ற அடிப்படையிலிருந்து, என்னுடைய தரித்திரங்கள் எனக்கு வேண்டாம் என்ற அடிப்படையிலிருந்து, அந்த அடிப்படை உங்களுடைய நம்பிக்கையாகவும் பிரார்த்தனையாகவும் அமைகின்றது. அந்த பிரார்த்தனையில் இனி நீங்கள் வழிநடத்தப்படுவீர்கள். உங்களுடைய மனம் மென்மையாகும். மென்மையான அந்த மனம் மேன்மையுடையதாக மனிதர்களால் கருதப்படும்.
அந்த மேன்மையான அந்த எண்ணங்களில் வாழும் பொழுது இறை குணங்களில் ஒரு மனிதனாக வாழ்கின்றோம். மனிதத்தன்மையோடு வாழக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலையும் நான் மேலான வாழ்க்கையை எடுத்துக்கொண்டேன், ஞானமிக்க பாதை எடுத்துக்கொண்டேன். அது குணத்தின் அடிப்படையில் மற்றவர்களுடைய பார்வைக்கு புலப்படாது. என்னுடைய உலகத்தின் அடிப்படையில் மற்ற மனிதர்கள் முன்பாக நான் ஒரு காட்சி பொருளாக பெருமை கொண்டவனாக நான் வர வேண்டும். மற்ற மனிதர்கள் என்னுடைய ஆடம்பரத்தையும் என்னுடைய பகட்டையும் பார்த்து வியக்க வேண்டும், என் மீது பொறாமை கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நான் போகின்றேன் வெளியில். இந்த பொருளின் அடிப்படையில் பக்கம் போகும் பொழுது அவ்வளவும் எனக்காக நான் ஏற்படுத்தி கொண்ட தீமைகளுடைய வரம்பு மீறிய செயல் என்பதையும் நாம் அறிய வேண்டும்.